வணக்கம். இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு. முதலில் தலைப்புச் செய்திகள். ரபா மீது பாரிய தாக்குதலை தொடங்கினால் என்ன நடக்கும்? இஸ்ரேலுக்கு பைடன் கடும் எச்சரிக்கை. கனேடியர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள விசேட அறிவிப்பு. பிரேசிலில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு, அதிகரிக்கும் பலி எண்ணிக்கை. இஸ்ரேல் தாக்குதலுக்கு என்ன முடிவு? ஐநாவில் நிரந்தர உறுப்பினராகிறதா பாலஸ்தீனம்? மே 10 வாக்கெடுப்பு. சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்ட காங்கிரஸ் மூத்த தலைவர் பதவி விலகல். சவுதி இளவரசர் மீது தாக்குதல் முயற்சி, சமூக ஊடக பதிவால் பெரும் பரபரப்பு. காசாவுக்கான முக்கிய எல்லையை திறந்துள்ளது இஸ்ரேல். இனி விரிவான செய்திகள். இஸ்ரேல் தாக்குதலுக்கு என்ன முடிவு? ஐநாவில் நிரந்தர உறுப்பினராகிறதா பாலஸ்தீனம்? மே 10 வாக்கெடுப்பு. பாலஸ்தீனம் மீது இஸ்ரேலின் தாக்குதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஐநாவில் பாலஸ்தீனத்தை நிரந்தர உறுப்பினராவது குறித்த வாக்கெடுப்பு மே 10 அன்று நடைபெறுகிறது. இதில் வெற்றி பெற்றுவிட்டால் உலக நாடுகள் மத்தியில் பாலஸ்தீனத்தின் குரல் வலிமையாக ஒலிக்கும். காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல் சமீபத்தில் உச்சத்தை தொட்டிருக்கிறது. சில நாட்களுக்கு முன்னர் ஐநா பணியாளர்களை ஏற்றிச் சென்ற வாகனம் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தியது. இதில் 7 பேர் கொல்லப்பட்டனர். எனவே உடனடியாக போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று உலக நாடுகள் தீவிரமாக வலியுறுத்த தொடங்கின. இதுநாள் வரை இஸ்ரேலுக்கு ஆதரவாக நின்ற அமெரிக்கா கூட உடனடியாக போரை நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது. ஆனால் போர் தற்போது வரை நிற்கவில்லை. 34,500க்கும் அதிகமானவர்கள் இந்த போரில் உயிரிழந்துள்ளனர். இதில் பாதிக்கப்பட்டவர்கள் பெண்களும் குழந்தைகளும் மட்டும்தான். அது மட்டுமல்லாது போர் காரணமாக காசாவுக்குள் நிவாரணப் பொருட்கள் எதுவும் வரவில்லை. இதனால் உணவுக்கும் குடிநீருக்கும் பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. நோயாளிகள், கர்ப்பிணிகள், முதியவர்கள் உணவு கிடைக்காமல் அடுத்தடுத்து உயிரிழந்தனர். தொற்று நோய் பாதிப்புகளும் தீவிரமடைந்தன. இதற்கிடையில் போர் நிறுத்தம் கோரி ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் பாலஸ்தீன ஆதரவு நாடுகள் கொண்டு வரும் தீர்மானங்களை அமெரிக்காவும் பிரிட்டனும் தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி ரத்து செய்து வருகிறது. எனவே இந்த போர் மத்திய கிழக்கு முழுவதும் பரவும் அபாயம் எழுந்திருக்கிறது. மறுபுறம் இந்த போரை எதிர்த்தும் போரில் இஸ்ரேலுக்கு ஆதரவான அமெரிக்காவின் நிலைப்பாட்டை எதிர்த்தும் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் போராட்டங்கள் சூடு பிடித்துள்ளன. அமெரிக்காவில் மட்டும் 50க்கும் அதிகமான பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். போராடும் மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்களை அந்நாட்டு காவல்துறை கைது செய்து வருகிறது. தற்போது வரை 900க்கும் அதிகமானோர் கைதாகியுள்ளனர். மாணவர் போராட்டம் லண்டன், பாரிஸ் என ஐரோப்பிய நாடுகளுக்கும் பரவ தொடங்கியுள்ளது. சூழல் இப்படி இருக்கையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் போர் குற்றத்திற்காக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு விரைவில் கைது செய்யப்படுவார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நெருக்கடிக்கு மத்தியில் ஐநாவில் பாலஸ்தீனத்தை நிரந்தர உறுப்பினராக்குவது குறித்து வாக்கெடுப்பு மே 10 நடைபெறுகிறது. இன்று வரை பாலஸ்தீனத்தின் கோரிக்கைகளை ரஷ்யாவும் சீனாவும் இன்ன பிற இஸ்லாமிய நாடுகளும் ஐநாவில் முன்வைத்து வருகின்றன. இந்த தருணத்தில் பாலஸ்தீனம் நிரந்தர உறுப்பினராகிவிட்டால் போர் நிறுத்தம் குறித்தும் இஸ்ரேல் அத்துமீறல்கள் குறித்தும் வலுவான வாதங்களை சர்வதேச நாடுகள் மத்தியில் முன்வைக்க முடியும். இதற்கான தயாரிப்பில் பாலஸ்தீனம் தற்போது இறங்கியுள்ளது. ஆனால் அமெரிக்காவும் பிற அமெரிக்க ஆதரவு நாடுகளும் இதில் குழப்பாமல் இருந்தால் சரி. தற்போது ராபா எல்லையில் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதலை நடத்தி வருகிறது. இங்கு 15 லட்சம் பாலஸ்தீனர்கள் இருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ராபா மீது பாரிய தாக்குதலை தொடங்கினால் என்ன நடக்கும்? இஸ்ரேலுக்கு பைடன் கடும் எச்சரிக்கை. காசா நகரமான ராபாவில் பாரிய தரைப்படை நடவடிக்கையை தொடங்கினால் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா சில ஆயுதங்களை வழங்குவதை நிறுத்தும் என்று அதிபர் ஜோ பைடன் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். அவர்கள் ராபாவிற்கு சென்றால் ராபாவை சமாளிக்க வரலாற்று ரீதியாக பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை நான் வழங்க மாட்டேன் என்று அவர் CNN-க்கு அளித்த பேட்டியின் போது கூறினார். இஸ்ரேல் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வதில் தொடர்ந்து ஈடுபடுவேன் என்றும் அவர் குறிப்பிட்டார். அமெரிக்க எதிர்ப்பு இருந்த போதிலும் இஸ்ரேல் ராபாவில் பாரிய அளவிலான படையெடுப்பை நடத்த தயாராக இருப்பதாக தெரிகிறது. தெற்கு காசாவில் நெரிசல் நிறைந்த பகுதி ஹமாஸின் கடைசி பெரிய கோட்டையாகும். காசாவின் பிற பகுதிகளில் இருந்து வரும் அகதிகளால் மக்கள் தொகை பெருகி இருக்கும் நகரத்தில் ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதால்
பொதுமக்கள் பெருமளவில் உயிரிழக்க நேரிடும் என்று அமெரிக்க அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். நாங்கள் ஆயுதங்கள் மற்றும் பீரங்கி குண்டுகளை வழங்கப் போவதில்லை என்று பைடன் பேட்டியில் கூறினார். ராபாவின் தற்போதைய நிலைமையை தரைப்படை நடவடிக்கையாக அமெரிக்கா வரையறுக்கவில்லை என்றார். அவர்கள் மக்கள் தொகை மையங்களுக்குள் செல்லவில்லை, அவர்கள் எல்லையில் செய்தது சரியாக உள்ளது என்று அவர் கூறினார். ஆனால் நான் இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு மற்றும் போர் அமைச்சரவைக்கு தெளிவுபடுத்தியுள்ளேன். உண்மையில் அவர்கள் இந்த மக்கள் தொகை மையங்களுக்கு சென்றால் அவர்கள் எங்கள் ஆதரவை பெறப்போவதில்லை. இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை அனுப்புவதை அமெரிக்கா நிறுத்தலாம் என்று அவர் கூறியது இதுவே முதல் முறையாகும். கனேடியர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள விசேட அறிவிப்பு. கனடாவில் வரி கோப்புகளை பதிவு செய்யாதோருக்கு விசேட அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கனேடிய வருமான முகவர் நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. அதன்படி 7 பில்லியன் கனேடியர்கள் இதுவரை வரி கோப்புகளை பதிவு செய்ய தவறியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாட்டில் சுமார் 10% கனேடியர்கள் வரி கோப்புகளை பதிவு செய்வதே இல்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மொழி பிரச்சினை அல்லது அறியாமை காரணமாக இவ்வாறு வரி செலுத்துவதில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு வரி கோப்புகளை தாக்கல் செய்ய தவறும் கனேடியர்களுக்கு அரசாங்கத்தின் எந்தவித சலுகைகளும் கிடைக்கப் போவதில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தாக்கல் செய்யப்பட்ட வரி கோப்புகளை பரிசீலனை செய்யும் நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்படும் என கனேடிய வருமான முகவர் நிறுவனம் தெரிவித்துள்ளது. பிரேசிலில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு, அதிகரிக்கும் பலி எண்ணிக்கை. பிரேசிலில் உள்ள கிராண்டே டோ சுல் மாகாணத்தில் பெய்து வரும் கனமழையினால் ஏற்பட்டுள்ள வெள்ளம் காரணமாக உயிரிழப்போரின் எண்ணிக்கை 90ஆக அதிகரித்துள்ளது. குறித்த மாகாணத்தில் பலத்த காற்று வீசியதால் ஏராளமான மின்கம்பங்கள் மற்றும் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் 3.5 லட்சம் பேர் இருளில் மூழ்கி தவிக்கின்றனர். அத்தோடு சுமார் 132 பேர் வரையில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு மாயமாகியுள்ளதாகவும் அந்நாட்டு சிவில் பாதுகாப்பு நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் வெள்ளம் காரணமாக மாயமானவர்களை மீட்பதற்கான பணிகளில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. மேலும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்ட காங்கிரஸ் மூத்த தலைவர் பதவி விலகல். இந்திய காங்கிரஸ் கட்சியின் அயலக அணி தலைவரும் ராகுல் காந்தியின் நெருங்கிய உதவியாளருமான சாம் பித்ரோடா சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டதன் காரணமாக தமது பதவியிலிருந்து விலகியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த பதவி விலகலானது நேற்று இடம்பெற்றுள்ளதுடன் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே பதவி விலகலை ஏற்றுக்கொண்டுள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். சாம் பித்ரோடா இந்திய ஊடகம் ஒன்றிற்கு அளித்த நேர்காணலில் இந்தியாவில் கிழக்கு பகுதியில் உள்ள மக்கள் சீனர்களைப் போலவும், மேற்கு பகுதியில் உள்ள மக்கள் அரேபியர்களைப் போலவும், வடக்கில் உள்ள மக்கள் கிட்டத்தட்ட வெள்ளையர்களைப் போலவும், தென்பகுதி மக்கள் ஆப்பிரிக்கர்களைப் போலவும் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நிறப்பாகுபாடு குறித்த அவரின் கருத்து இந்தியா முழுவதும் எதிர்ப்புக்குள்ளானதுடன் பித்ரோடாவின் கருத்து ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் இதனை முற்றிலும் எதிர்ப்பதாகவும் காங்கிரஸ் கட்சி அறிவித்திருந்தது. இது குறித்து பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவிக்கையில், தேர்தல் நேரத்திலோ அல்லது வேறு நேரங்களிலோ காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் ஊடகங்களிடம் பேசும் போது கவனத்துடன் பேசுவது அவர்களின் கடமையாகும். கட்சி உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் களத்தில் இறங்கி உழைத்துக் கொண்டிருக்கும் போது இதுபோன்ற சர்ச்சைகள் தேவையற்றது மற்றும் ஏற்றுக்கொள்ளத்தகாதது. மேலும் தெலுங்கானாவில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பிரதமர் நரேந்திர மோடி சாம் பித்ரோடாவின் கருத்துக்களுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளதுடன் இந்திய மக்களை இழிவுபடுத்தி பேசுவது ஏற்றுக்கொள்ளத்தகாதது என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நிறப்பாகுபாடு குறித்து பேசிய காங்கிரஸ் கட்சியில் இருந்து இன உரிமை பேசும் அதன் கூட்டணி கட்சிகள் விலகுமா எனவும் மோடி கேள்வி எழுப்பியுள்ளார். சவுதி இளவரசர் மீது தாக்குதல் முயற்சி, சமூக ஊடக பதிவால் பெரும் பரபரப்பு. சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானை கொலை செய்ய முயற்சிகள் நடந்ததாக தகவல்கள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த விடயமானது சமூக ஊடகங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. இது தொடர்பில் மொசாட் ஆயுதப்படை தனது உத்தியோகபூர்வ ட்விட்டர் தளத்தில் ரியாத்தில் உள்ள அறிக்கை பின் சல்மான் ஒரு கொலை முயற்சியில் இருந்து தப்பினார் என பதிவொன்றை மேற்கொண்டுள்ளது.
எனினும் சவுதி தரப்பிலிருந்து இது தொடர்பிலான உத்தியோகபூர்வ தகவல்கள் எதுவும் வெளிவரவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் ஓபன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் டிஃபெண்டர் என்ற அமைப்பு தனது ட்விட்டர் பக்கத்தில் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானுக்கு எதிரான படுகொலை முயற்சி தொடர்பாக இன்றிரவு செய்யப்பட்ட உறுதிப்படுத்தப்படாத அறிக்கைகள் முற்றிலும் தவறானவை. நகரத்திற்குள் அல்லது அதற்கு அருகில் இன்றிரவு எந்த தாக்குதலும் இடம்பெறவில்லை. தெற்கு காசாவில் இஸ்ரேலிய தரைப்படை நடவடிக்கை தொடங்கும் வேளையில் தாக்குதல் தொடர்பான ஆரம்ப பதிவுகள் மத்திய கிழக்கூடாக ஆதாரங்களை இலக்காக கொண்டதாக தெரிகிறது என கூறப்பட்டுள்ளது. காசாவுக்கான முக்கிய எல்லையை திறந்துள்ள இஸ்ரேல். காசா போரானது சர்வதேச ரீதியில் பதற்றத்தை அதிகரித்துள்ள நிலையில் முக்கிய எல்லை பகுதியை இஸ்ரேல் மீண்டும் திறந்துள்ளது. கடந்த வார இறுதியில் காசாவின் முக்கிய எல்லை பகுதியான கெரம் ஷாலோமை இலக்கு வைத்து ஹமாஸ் வான்வழி தாக்குதல் நடத்தியிருந்தது. இந்த தாக்குதலில் 4 இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டனர். இதன் காரணமாக கெரம் ஷாலோம் எல்லையை இஸ்ரேல் அதிரடியாக மூடியது. காசாவுக்குள் மனிதாபிமான உதவிகள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டதோடு ஐநா மற்றும் சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் கவலை தெரிவித்திருந்தன. இந்த நிலையில் கெரம் ஷாலோம் எல்லை பகுதியை மீண்டும் இஸ்ரேல் திறந்துள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் 8 மாதங்களாக தொடர்ந்து வருகிறது. போரில் காசா நகரம் பாதிப்படைந்துள்ளதோடு லட்சக்கணக்கான மக்கள் உணவு, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் கிடைக்காமல் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களுக்கான உலக நாடுகள் மனிதாபிமான உதவிகளை வாரி வழங்கி வருகின்றன. எனினும் காசாவுக்குள் நுழைவதற்கு இஸ்ரேல் கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளமையினால் மனிதாபிமான உதவிகளில் பாரிய சிக்கல் நிலை தோன்றியுள்ளது.